ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஞ்சலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புடலங்காய் கூட்டு. இந்த அடிக்கிற வெயிலுக்கு புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சிறுபருப்பு தேவைப்படுது. அது கூட புடலங்காய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் போட்டு தான் பண்ண போகிறோம். இப்போ சிறுபருப்பும் யூஸ் பண்ணலாம், கடலைப்பருப்பும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ வெயில் சீசன்றதுனால நம்ம சிறுபருப்பு யூஸ் பண்ணுறோம் நிறைய. சிறுபருப்பு நார்மலாக வீட்டில் இருக்க பெரியவங்களை கேட்டால் சொல்லுவாங்கங்க, உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பருப்பில் சிறுபருப்பும் ஒன்று. ரொம்ப நம்ம ஹீட் பாடியாக இருக்கோன்னா நம்ம எல்லாத்துலேயுமே சிறுபருப்பு கொஞ்சம் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் சாம்பாரில் கூட கொஞ்சம் சிறுபருப்பு போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது தான். ஸோ நான் சிறுபருப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காயுமே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதில் புடலங்காய் தான் போட்டு பண்ணணுமானா அப்படி கிடையாது. நீங்கள் எல்லா நீர்ச்சத்து காயுமே போடலாம். பெங்களூர் கத்திரிக்காய், ரிச் கார்டு அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, நீர்ச்சத்து இருக்க காய்ங்க இருக்குல்ல, அந்த வெரைட்டி எல்லாமே நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். இது இன்னொரு டேஸ்ட்டு கொடுக்கணுன்னா நீங்கள் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் நான்வெஜ் ஸ்மெல்லு, அதாவது டேஸ்ட்டு கொடுக்கும். நான்வெஜ் ஃப்ளேவர் மாதிரி வரும் உங்களுக்கு கடலைப்பருப்பு யூஸ் பண்ணிங்கன்னா. அதில் கொஞ்சம் சோம்பு போட்டு வேக வைங்க, உங்களுக்கு இன்னமும் சூப்பராக இருக்கும் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுறப்ப. நம்ம இப்போ சிறுபருப்பு யூஸ் பண்ணுறதுனால அதெல்லாம் எதுவுமே போடலை. ஜஸ்ட் எல்லா காய்களும் போட்டுட்டு பருப்பு தண்ணி ஊற்றிட்டு சால்ட்டு மட்டும் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணுவோம், வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. இதில் எல்லாமே நல்லா மேஷ் ஆகி நல்லா விசில் வந்ததுக்கப்புறமா லைட்டாக மசிச்சுட்டு தாளிக்க போகிறோம். தண்ணி இந்த காய்கள்லாம் யூஸ் பண்ணுறப்ப நம்ம அது கம்மியாகவே வைக்கலாம். நான் எவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம நிறைய தண்ணி வச்சோன்னா வெளியே தான் வந்துடும். அந்த காய் வெந்ததுக்கப்புறமா அதில் இருக்க சத்துமே அந்த தண்ணி வழியாக வெளியே போயிடும். ஸோ இந்த காய் வேகிறதுக்கு தண்ணி ஆல்ரெடி இந்த காயவே விடும். இந்த மாதிரி காய்களில் ஆல்ரெடி நீர்ச்சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அதனால தான் இது நீர்ச்சத்து காய்களில் வரும். ஸோ அதனால் நீங்கள் தண்ணி பருப்பு வேகிற அளவுக்கு திட்டமாக வச்சா போதும். விசில் அஸ் யூஷுவல் தான், நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான். நான் கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால 2 விசில் தான் கொடுப்பேன். ஸோ எனக்கு அதுலேயே நல்லாவே வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நார்மலாக நம்ம தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி நம்ம சமைச்சி சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஹீட்டில் இருந்து நம்ம வயிறு கொஞ்சம் குளுன்னு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெரியவங்களும் அதுதான் சொல்லுவாங்க வீட்டில். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கும் நல்லது. ஸோ குக் ஆகிடுச்சு. இதை நான் அப்படியே தாளித்து விட போகிறேன். நார்மல் எண்ணெய் போட்டு கடுகு, சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு தான் தாளிக்க போகிறோம். எப்போவுமே இந்த மாதிரி தாளிக்கிறப்போ கொஞ்சம் உளுந்தும் கடலைப்பருப்பும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணால் நல்லது, டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் ஃபஸ்ட்டு அதை ஆட் பண்ணுறேன். ஏன்னா அது பொரிய கொஞ்சம் டைம் எடுக்கும், கடுகு சீரகம் பொரியறதுக்கு விட. ஸோ அதனால் நான் எப்போவுமே தாளிக்கிறதுல கடுகும் சீரகம் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு தான் போட போகிறேன்னா முன்னாடியே போட்டுடுவேன். ஸோ காஞ்ச மிளகா, அப்புறமா பெருங்காயம் போடுறேன். இதை தாளிச்சிட்டு நம்ம லைட்டாக ஒரு லைட் மசிச்சல் மட்டும் கொடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் முழுசாக இருக்கும்ல காய், அதனால். ஸோ நான் தாளித்து கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். இது காரக்குழம்புக்கு, அதுக்கப்புறம் தயிர் சாதத்துக்கெலாம் கூட நல்லா தான் இருக்கும். நம்ம பிளாங்காக செய்கிறோம், இப்போ காரக்குழம்பு காரமாக வைக்கிறோன்னா அதுக்கு தொட்டுக்க கொஞ்சம் பிளைண்டாக காரம் இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.